ஒரு காலத்தில் காசியில் அருள் தேடும் ஒரு ஏழை பக்தன் இருந்தான். அவன் பெயர் தெரியாதவன். ஆனால் அவன் மனம் தூய்மை நிறைந்தது. ஒரு இறுதிவார சோமவாரம், அதுவும் ஏகாதேசி என்று அவன் அறிந்தான். இன்று சிவனையும் விஷ்ணுவையும் ஒரே மனதோடு வழிபட்டால் என் வாழ்க்கை மாறுமா என்று எண்ணினான். காலை வேளையில் அவன் கங்கையில் நீராடி ஒரு சிறிய பில்வ இலை மட்டும் எடுத்து சிவலிங்கத்தின் முன் வைத்தான். அப்போது அவன் சொன்னது இதுதான்: நாதனே, எனக்கு செல்வம் வேண்டாம், பயம் இல்லாத மனம் மட்டும் தாரும். சோமவாரத்தின் அருள் அதுவே. மாலையில் அவன் உணவு எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் ஏகாதேசி விரதம் இருந்து விஷ்ணுவின் நாமத்தை உச்சரித்தான். நாராயணா, எனக்கு பதவி வேண்டாம், என் வழியில் தர்மம் தவறாமல் நடக்க உன் துணை மட்டும் தாரும். அந்த இரவில் பக்தனின் கனவில் சிவனும் விஷ்ணுவும் ஒன்றாக தோன்றினார்கள். சிவன் கூறினார், நீ மனசுத்தியோடு என்னை நினைத்தாய். விஷ்ணு கூறினார், நீ விரதத்தின் பொருளை உணர்ந்து என்னை அழைத்தாய். இருவரும் சேர்ந்து சொன்னார்கள், இன்று சோமவாரமும் ஏகாதசியும் சேர்ந்த நாள். இந்த நாளில் செய்யப்படும் வழிபாடு ஒரு பிறவியின் கர்மத்தை கரைக்கும். அந்த இரவு முடிந்து விடியற்காலையில் அந்த பக்தன் கண்களை திறந்தான். அவனை சுற்றி கோயில் இல்லை, கங்கையும் இல்லை. சிவனோ விஷ்ணுவோ கண்களுக்கு தெரியவில்லை. ஒரு நிமிடம் அது கனவா என்று அவன் மனம் தயங்கியது. அப்போது அவனின் உள்ளத்தில் ஒரே ஒரு குரல் மெதுவாக ஒலித்தது: நாங்கள் உன் கனவில் வரவில்லை, உன் மனத்தில் குடியிருக்க வந்தோம். அவன் திடீரென்று புரிந்து கொண்டான். சிவன் வெளியே தேடும் கடவுள் அல்ல, விஷ்ணுவானத்தில் மட்டும் இருப்பவன் அல்ல. சோமவாரத்தில் அவன் பெற்றது அமைதி, ஏகாதசியில் அவன் பெற்றது கட்டுப்பாடு. இரண்டும் சேர்ந்தபோது அவனுக்கு கிடைத்தது தைரியம். அன்று முதல் அவன் வாழ்க்கையில் துன்பங்கள் அவனை ஆளவில்லை, வறுமை அவனை பயமுறுத்தவில்லை. அந்த பக்தன் யார் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் இன்று இந்த கதையை கேட்கிற நீங்களே அந்த பக்தன். ஏனெனில் இன்று சோமவாரமும் ஏகாதசியும் சேர்ந்த நாள். இந்த நாளில் ஒரு நிமிடம் மனம் அமைதியாக இருந்தால், ஒரு ஆசையாவது விட்டால், சிவனும் விஷ்ணுவ இந்த வீடியோ உங்களுக்கு மன அமைதி கொடுத்திருந்தால் லைக் செய்யுங்கள், பகிருங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.